ஆயுஷ் பிரீமியம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி சர்டிபிகேட்ல இருந்து அமெரிக்கால கவுன்சிலிங் கிளப்ல வாங்கின சர்டிபிகேட் வரைக்கும் வச்சு டெவலப் பண்ணது ஒரு கம்பெனி தான் சர்டிஃபிகேட் நிறைய இருக்கு. சரி சார், சர்டிபிகேட் பக்காவா இருக்கு, லீகலா நடத்திட்டு இருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட் சார் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்லாம் நான் சொல்லிட்டே இருந்தேன்னா 1 hour ஆயிடும். நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரு சொல் பதன்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். மிச்ச ப்ராடக்ட் எல்லாம் உள்ள வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இன்னைக்கு எப்பயுமே குளிர் காலத்துல சரி, வெயில் காலத்துல சரி, காலத்துல எப்பயும் சரி நம்மளும் சளி பிடிக்குது, ரைட்டா இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஆஸ்பத்திரி போறோம், ஊசி போய் மாத்திரை போறோம். நம்ம கிட்ட ஒரு சிறப்பு இருக்கு, காஃப் நீல் அப்படின்னு. ஸோ அதுல என்ன மூலிகை கலந்துருக்காங்கன்னா, துளசி, ஆடாதோட, அதிமதுரம், கண்டங்கத்திரி, பியூர் தேன். ஸோ ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு 2 மூடி மட்டும், காலையில ஒரு 2 மூடி, மதியம் நைட்டு 3 நேரம் 2 மூடி குடிச்சிங்கன்னா, ஸோ அந்த உள்ள என்ன செய்யுதுன்னா, சளி, இருமல், வர்க்கம் பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம், மூச்சுத்திறன் பிரச்சனை, நுரையீரல் இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட கரைச்சு மோஷன் வெளியே. ஸோ அந்த மாதிரி அத்தனை பிரச்சனையும் செய்யக்கூடதான் ஒரே ஒரு சிம்பிள் காஃபி. தேவையா? தேவையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் இன்னைக்கு உச்சந்தல முடி உதிர்வு பிரச்சனையிலிருந்து, முகத்துல பிம்பிள்ஸ் பிரச்சனையிலிருந்து, கண்ணுல இருக்க பிரச்சனை, கண்ணுல வந்து இன்னைக்கு செல்லு ரேடியேஷன் பிரச்சனை, கண்ணை பாதுகாக்கிறதுக்கும் சரி, தைராய்டு பிரச்சனை சரி, முகம் அழகா வச்சுக்கிற பேரஸ்பிக் பேஸ் வாஷ்ல இருந்து, அதுக்கடுத்து பேக் பெயின் பிரச்சனையில இருந்து, லிவர் பிரச்சனையில இருந்து, ஹார்ட் ப்ராப்ளத்துல இருந்து, மதுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்கள் மருத்துவத்தன்மை, ஆண்கள் மருத்துவத்தன்மை பிரச்சனை, கை கால் வலி, மூட்டு வலி, சத பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், உச்சந்தலையில உள்ள கழிவு அத்தனை பிரச்சனை சரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ். இந்த ப்ராடக்ட்டை நீங்க கூட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது பாருங்க, சோப்பு, சூப்பரான சோப்பு. நீங்க இன்னைக்கு வெளியே வாங்கி யூஸ் பண்றீங்க, லக்ஸ், கமம், சாண்டல், சிந்தால் அப்படி நிறைய யூஸ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பார்த்தா நிக்கோடின் இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கும், சரியா? நிக்கோடின் இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு. ஆனா என்ன பண்ணிக்கலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். கேட்கலையா மேடம்? ஓகே, ஹெல்த் ப்ராடக்ட்ல அத்தனையுமே சூப்பரான ப்ராடக்ட். இன்னைக்கு சோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடின் இத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ஃபேக்ட் அது இருக்கும். ஆனால் நம்மள ஃபேக்டே இல்லாத ஒரு சோப்பு. இன்னைக்கு நம்ம வேர்க்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு மக்களுக்கு வியாதி வர காரணம் என்னன்னா, வேர்வை குளிச்சுட்டு வந்தோடனே வேர்க்குதா அப்படின்னு உடனே ஃபேனுக்குள்ள போய் நின்றுக்கிறோம். வேர்க்க கூடாது, மறுபடியும் உள்ள இருக்கிறோம். அந்த கெட்ட கழிவுநீர் வெளியே வர்றதுக்கு அந்த ஹோல்ல நீங்க போட்டு சோப்பு குடிக்கிறீங்களா, அது ஃபுல்லா என்ன ஆயிடும், போட்டையே லாக் பண்ணிடும். அப்ப அந்த வேர்வை தண்ணி வெளியே வராதனால நீங்க நிறைய பேருக்கு பிரச்சனை. ஸோ அதுக்காக கொண்டு வரதான் நேச்சுரல் சூப்பரான ஒரு ஃபேக்டே இல்லாத ஒரு சோப்பு தான் நம்ம கிட்ட இருக்கு. முடி உதிர்வு பிரச்சனை அதை சரி பண்ணக்கூடியது, ஹேர் ஆயில் பிரச்சனை, முடி வளர்றதுக்கு நான் ஹேர் ஆயில் இருக்கு, பேரஸ் இருக்கு, பேஸ் வாஷ் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 32 வகையான பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய 95 ஹெல்த் ட்ரிங்க் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சுகர்ன்றது இன்னைக்கு வீட்டுக்கு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ அந்த சுகரே இல்லாத லைஃப் மாறுறதுக்காக லைஃப் மாத்திரை இருக்கு, இன்னைக்கு ஸ்பைலர் இருக்கு, குழந்தைகளுக்கு மெமரி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி டைஸ்மெண்ட் மாத்திரம் ஜெல்லத்தில் வைக்க லிக்விடு. ஸோ இந்த மாதிரி அனைத்து வகையான பொருளும் இங்க இருக்கு. நீங்க வெளியே வாங்குற பொருளை இங்க ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும். இந்த கம்பெனியை டீலர்ஷிப் உங்க கையில கொடுக்குறாங்க, ஓகேவா? இது போக சார் நமக்கு எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி அக்ரி விவசாயத்துக்கும் பொருள் வேணும் சார் அப்படின்றதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் அடிமது போஸ்ட்ரா அப்படின்னு இன்னைக்கு எந்த நேரத்துல போய் பார்த்து மணல் தோணுனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மண்புழு கிடைக்குமா? மண்புழு கிடைக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம உழுக ஆரம்பிச்சதுலேருந்து கெமிக்கல் ஒரு காயோ ஒரு நெல்லோ ஏதோ கரும்போ ஏதோ போட்டு எடுக்க முடியும். 5 வகையான உரங்கள் கெமிக்கல் எல்லாம் போட்டால் மட்டும்தான் இன்னைக்கு மவுசில் எடுக்க முடியும். ஆனால் இங்கே எந்த கெமிக்கல் இல்லாத நேச்சுரல் ப்ராடக்ட்ல இன்னைக்கு இந்தியா கவர்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. மண் வளத்தை ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டிங்க அப்படின்னா மண் வளம் சாஃப்டாக மாறும், மண்புழு உற்பத்தி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறியும் பார்த்தீங்கன்னா சைனிங் ஆகிறதுக்கு, நல்ல க்ரோத் ஆகுறது, பெருசாகிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு. எந்த ஒரு பூச்சியும் தாக்கி அந்த பூவிலேயோ அந்த காயிலேயோ இதாகிற மாதிரி வர எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பாதுகாப்பு உரமும் நம்மகிட்ட இருக்கு, ஓகேவா? ஸோ நம்ம லீடர்ஸ் கொடுத்து நீங்க கொத்துக்கொள்ள ப்ராடக்டா தின்னுது, ரைட்டா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம். சார் இவ்வளோ ப்ராடக்ட் தேவையா தேவையில்லையா? சார் தேவையா தேவையில்லையா? தேவை.